செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை வழக்கில் இன்று காலை உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அந்த ஜாமீனை எங்கே பெறுவது, சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் பொதுவாக ஜாமீன் வழங்கினால் பெறுவார்கள் அப்படின்ற சூழலில் இந்த பிணையை எங்கே வாங்குவது அப்படின்றதுல சில சந்தேகங்கள் இருந்ததாக விசாரணை நீதிமன்ற நீதிபதி தெரிவித்ததால் இந்த வழக்கில் உடனடியாக செந்தில் பாலாஜி வெளியே வருவது தாமதமானது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, இப்போது விசாரணை நீதிமன்ற நீதிபதி மீண்டும் அந்த ஆவணங்களை, பிணை தொடர்பான உத்தரவாதங்களை பெற்று ஆய்வு நடத்தி வருவதாக தகவல். எதனால் சந்தேகம் ஏற்பட்டது, இப்போது நிவர்த்தியாகி இருக்கிறதா, யாரெல்லாம் ஜாமீன், அதாவது பிணை, யாரெல்லாம் பிணை உத்தரவாதம் கொடுக்குறாங்க? அதாவது முதல்ல இந்த வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடந்து வருகிறது. இதுல முதல்ல இந்த பிணையை நீதிமன்றத்தில் வழங்குவதா அல்லது அதிகாரிகளோட, அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுப்பதா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதனை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல தெளிவாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தான் இந்த பிணைகளை செலுத்தணும் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பாக குழப்பம் ஏற்பட்ட நிலையில் தற்போது செந்தில் பாலாஜிக்கான இருவர் பிணை உத்தரவாதங்களை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆய்வு செய்து வராரு. அந்த ஆய்வுல தியாகராஜன், சிவபிரகாசம் ஆகிய 2 உறவினர்கள் அந்த பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் தாக்கல் செய்த அந்த பிணை உத்தரவாதங்கள்ல சந்தேகம் இருப்பதா நீதிபதி தெரிவிச்சிருக்கிறது இந்த வழக்குல மேலும் ஒரு தாமதம் ஏற்படுத்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது என்ன சந்தேகம், அந்த சந்தேகத்துக்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டதா அல்லது அதற்கான ஆவணங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில இது தொடர்பாக நீதிபதி பிணைகளிடமும் அதே போல அவர்கள் வழக்கறிஞர்களிடமும் அதை தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நிலவுகிறது. முதலில் ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புல ஒரு குழப்பம் இருப்பதாக தெரிவித்தது. அதன் பின்பாக நீதிபதி தனக்கு குழப்பம் இருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு தெளிவாக இது முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தான் பிணைகளை செலுத்தணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்தியது. இதனைத் தொடர்ந்து இதனை ஏற்கும் விதமாக 2 பிணைகளை அவர் ஆய்வு செய்து வந்தார். தற்போது அந்த பிணைகள் தாக்கல் செய்துள்ள அந்த உத்தரவாதங்களும் சந்தேகம் இருப்பதாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தொடர்ந்து அந்த விவாதங்கள் நடந்து வருகிறது. இதே நேரத்தில் அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிணை உத்தரவாதத்தை ஏற்பதில் ஆட்சேபனை இல்லை, அது கிளியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது தொடர்ந்து அடுத்த கட்ட அந்த விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் இன்று பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு செயல்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு நீதிமன்றத்திலே இந்த வாதங்களை முன் வச்சாங்க. இப்போது அந்த ஜாமீன் உத்தரவாதம் கொடுத்தவங்களுடைய பின்புலம் இதெல்லாம் ஆய்வு பண்ணி அதுலேயே ஆட்சேபம் தெரிவிக்கிறது இதெல்லாம் இருக்கப்போ இங்கே இந்த கோர்ட்லேயே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்லை திரும்ப உச்சநீதிமன்றத்தில் தான் கிளாரிட்டிக்கு போகணுமா? இல்ல, நிச்சயமா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அந்த வழக்குல மிக தெளிவாக கொடுத்து விட்டாங்க. பிணை தொகை கட்ட வேண்டும், பிணை கொடுக்க வேண்டும், அதே போல அமலாக்கத்துறை அலுவலகத்துல கையெழுத்து போடணும். அதே போல இந்த வழக்கு 2 இடத்துல இருக்கு. ஒன்னு அமலாக்கத்துறை, இன்னொன்னு சென்னை மத்திய குற்றப்பிரிவு. அங்க சென்னை அமலாக்கத்துறையிலயும் கையெழுத்து போடணும், அதே போல சென்னை மத்திய குற்றப்பிரிவிலையும் கையெழுத்திடணும், பிணை தொகை செலுத்தணும், பிணையை செலுத்தணும் அப்படிங்கறது மிக தெளிவாகவே அவங்க ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்க ஃப்ரேம் பண்ணி சொன்னதுல முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டதுனால மீண்டும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதே நேரத்துல இந்த பிணைகள்ல சந்தேகம் இருப்பதா கேட்டதுனால எப்பவுமே ஒரு வழக்குல ஒரு சந்தேகம் வந்துருது அப்படின்னா அதோட எதிர்த்தரப்பு அந்த அமலாக்கத்துறையத்தையும் கேட்பாங்க. இது உங்களுக்கு ஓகேவா, இதுல ஏற்றுக்கொள்ள முடியுமா, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்பாங்க. இதனை தொடர்ந்து இந்த தற்போது 2 பிணைகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில அவர்கள் அளித்துள்ள பிணைகள்ல எந்த விதமான ஆட்சேபனை இல்லை அப்படிங்கறத அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த விவாதங்கள் நடந்து வருகிறது. இந்த பிணை உத்தரவாதத்தை தற்போது வந்திருக்க செய்தி என்னன்னா, அந்த பிணை உத்தரவாதத்தை அமர்வு நீதிபதி ஏற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஓகே, பிணை உத்தரவாதத்தை ஏற்கிறார் அப்படின்னா உடனடியாக அந்த ஆர்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இங்கிருந்து சிறைச்சாலைக்கு இந்த உத்தரவு செல்வதற்கான நேரம் என்ன, இங்கேயும் அங்கேயும் இருக்கக்கூடிய இடம் இங்கே கிடைச்சிச்சுன்னா இவங்களுடைய அட்வொகேட் அங்கே சொல்லிடுவாங்களா, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதாவது இது போன்ற விவகாரங்கள்ல இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோர்ட்டோட ஆர்டர் அவங்க நேரடியா அவங்க கையில கொடுத்து அவங்க கையெழுத்து பெறுவதுதான் தற்போது வரை ஒரு நடைமுறையா இருக்கு. சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ட்ல இருந்து இந்த ஆர்டர் உடனடியா மெயில் பண்ணி அங்க சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்க கையெழுத்திட்டு அதனை பெற்றுக்கொள்ளும் அந்த நடைமுறையும் இருக்கு. இவங்க இந்த 2 நடைமுறையில எதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத அடுத்து வரக்கூடிய நொடிகள்ல தான் தெரிய வரும்.
பிணை உத்தரவாதத்தை முதன்மை அமர்வு நீதிபதி ஏற்றிருக்கிறார். முதலில் அதில் ஆட்சேபம் இருந்ததாக தெரிவித்தார். ஆனால் அமலாக்கத்துறை ஆட்சேபம் இல்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து பிணை உத்தரவாதத்தை, அதாவது 25 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன், அதோடு 2 நபர் ஜாமீன், 2 நபர்கள் அதே அளவிலான உத்தரவாதத்தை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய உறவினர்கள் 2 பேர் இந்த ஜாமீனை கொடுத்திருந்தாங்க. இந்த 2 உறவினருடைய பிணை உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். அதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை இதை ஏற்றுக்கொண்டிருப்பதன் மூலமாக பிணை உத்தரவாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஜாமீனில் விடுவிக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை இந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு உடனடியாக மெயிலில் போகுமா, இல்லை அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வாங்கி செல்வார்களா, இதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு முதன்மை அமர்வு நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் மூலமாக இன்றே செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் அப்படின்னு தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.